நம்மில் பலருக்கு மூச்சு விடுவதற்கு சிரமமாக உள்ளது, நெஞ்சில் வலி ஏற்பட்டுள்ளது. மேலும் லெப்ட் ஷோல்டர் பெயின் அதுவும் லெப்ட் ஹேண்ட் சைடு முக்கியமாக ஹார்ட் அட்டாக்கா இருக்கும் அப்படின்றத நிறைய நேரத்தில் எல்லாரும் பயப்படுவார்கள். நேரத்துல மிட் நைட்ல உங்களுக்கு மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் உங்களுக்கு செஸ்ட் பெயின் மாறு அடைக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சு பெயின் வரும். சில நேரங்களில் ஹார்ட் ப்ராப்ளமே இருக்கும், சைலண்ட் அட்டாக் கூட சொல்லுவாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அசௌகரியம் இருக்கும், ஸ்வெட்டிங் இன்க்ரீஸ் ஆகும், கழுத்து பெயின் எல்லாம் கூட வரும். மேலும் பாத்தீங்கன்னா லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், நிறைய பேருக்கு நிமோனியா காய்ச்சல் இருக்கும், நிறைய பேருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் முன்னாடி டிபி க்ளோசிஸ் இருந்திருக்கும், சமீபத்தில் கொரோனா இன்ஃபெக்ஷன் என்பவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இது போன்ற லேட் நைட்ல மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்களா நமக்கு இந்த சிரமமாக இருக்கும் மூச்சு விடுவதற்கு. இது போன்ற பிரச்சனைகள் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனல் ஸ்டேட் வரும். நைட்ல வெறும் ஹார்ட் ப்ராப்ளமா இல்ல இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமான்னு ரெண்டு வேறுபடுத்தி நம்மளால் அறிவது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இறுதியாக நீங்க மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அவங்க சில டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க அலட்சியப்படுத்தாமல் இதை நீங்கள் இந்த பரிசோதனை செய்து கொண்டால் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்லது இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையா என்பது மருத்துவர்கள் உங்களுக்கு விளக்கி விடுவார்கள்.